ஹாய் எவ்ரிவன், டுடே ஈஸி சமையலில் என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? ரொம்ப ஹெல்த்தியாங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சிங்கன்னா. ஏன்னா கீரை இருக்கிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சின்னதாக ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 பச்சை மிளகா காரத்துக்காக. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம சிறுகீரையை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? 3 விசில் விட்டதும் இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி இதையுமே ஒரு 2 விசில் விடுங்க. ஏன்னா சிறுகீரை கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் 2 விசில் விட்டு எடுத்துக்க. அதுக்கிடையில் நம்ம 4 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு போல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு வரும். அதனால் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், தட்டி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணி நான் மண் சட்டியில் தாங்க கடைவேன். அதே மாதிரி தான் நீங்கள் எதில் கடையிறீங்களோ அதில் கடைஞ்சிக்கோங்க. ஒரு சிலர் மிக்சியில் கடைவாங்க. பட் நான் மண் சட்டியில் கடைஞ்சிருக்கேன். கடைஞ்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக அண்ட் ஹெல்த்தியான சிறுகீரை சாம்பார் ரெடி. கீரை இருக்கிறதே தெரியாதுங்க. சாப்பிட்றவங்கள ஈஸியாக சாப்பிட்லாம்.